ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பசங்க லஞ்ச் பாக்ஸுக்கு ஹெல்த்தியாக கொடுக்குற ஒரு பிரியாணி ரெசிபி பார்க்கலாமா? வெள்ளை மூக்கடலை பிரியாணி ரெசிபி தாங்க. இதுக்கு வெள்ளை மூக்கடலையை ஊற வச்சு வேக வச்சுக்கோங்க. அரிசியை ஊற வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நெய் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் பச்சை மிளகா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி புதினா இது ரெண்டுத்தையுமே ஒன்றும் பாதியமாக மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கின பிற்பாடு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் ரெட் சில்லி பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. சென்னாவை வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதங்கட்டும். வதங்கின பிற்பாடு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விட்டுருங்க. கொதித்த பிற்பாடு அரிசியை போட்டுருங்க. அரிசி நல்லா வேகட்டும். இன்றைக்கி தம் போட்ட பிரியாணி தாங்க, அதனால் தண்ணி ஃபுல்லாகவே வற்றட்டும். தண்ணி வற்றின பிற்பாடு ஒரு வளைய தோசைக்கல் எடுத்து அதில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. தேவையான நெய்யை ஆட் பண்ணி மேலே வெயிட் போட்டு மூடி வச்சிங்கன்னா சூப்பரான சென்னா பிரியாணி ரெடி.